மே 4 நம்ம வின் பண்றோம். ஈவினிங் 4 மணிக்கு நீலங்கரை உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள அடக்கிடுவாங்க. தலைமைச் செயலாளர், டிஜிபி, கமிஷனர், ஐஜி, கலெக்டர் முதல் கொண்டு உங்களுக்கு பொக்கே கொடுக்க வருவாங்க. மே 5 பனையூர் ஆபீஸ்ல வந்து எம்எல்ஏ மீட்டிங்கை நம்ம நடத்துறோம். மே 6 கவர்னரை பார்த்து அந்த ஷெடியூல வந்து யார் யார் மினிஸ்டர் எந்தெந்த போஸ்டிங் சொல்லிட்டு அந்த ஷெடியூல் நீங்க கொடுக்குறீங்க. மே 7 வியாழக்கிழமை தலை தோனி ஜெர்சி நம்பர் 7 அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. கவர்னர் மாளிகையில வேண்டாம் விஜயண்ணா, வெளியே அவுட்டோர்ல வந்து பெரிய இது பந்தல் அமைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீங்க வந்து அந்த பதவி ஏற்பு விழா அது வந்து பிரம்மாண்டமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா மாநாடு மாரி நம்ம நடத்துறோம். அந்த இன்விடேஷன் வந்து நீங்க அதர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் நீங்க அந்த இன்விடேஷன் கொடுக்கணும். வெளிநாடு, இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்க விஐபி, தொழில் அதிபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, மீடியா மற்றும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் முதற்கொண்டு அந்த இன்விடேஷனை வந்து நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும். அது வந்து மே 4 நீங்க அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த இன்விடேஷனை. இன்னொரு விஷயம், அந்த பதவியேற்பு விழா என்னோட ஆசை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொண்டர்களுடைய ஆசை, எல்லாரோட ரசிகருக்கு, உங்க ஃபேன்ஸ் எல்லாரோட ஆசை. அன்னைக்கு வந்து பதவியேற்பு விழா அன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை, அப்புறம் நம்ம கட்சி தமிழக வெற்றி கழக கட்சி கரவேஷ்டி அதுதான் நம்மளோட அடையாளம். இது வந்து நீங்க கட்டிக்கின அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து அந்த கட்சி கரவேஷ்டி கட்டிக்கின்னு நீங்க வந்து பதவி பிரமாணம் செய்யணும். இன்னொரு ஆசை, அந்த தற்கொலைகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அப்புறமேட்டு நம்ம இந்த இன்விடேஷன் வந்து நமக்கு வேண்டிய யார் யார் நமக்கு உதவி பண்ணவங்களோ, கட்சிக்காக மீடியா போட்டவங்களோ அவங்களுக்கும், அப்புறம் நம்ம எதிரிங்களுக்கும் எல்லாமே நமக்கு தேவை. இது நீங்க வந்து நிரந்தர முதலமைச்சர் இன்னையோட சரியில்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர். அதனால துரோகி எதிரிங்க யாருமே பார்க்காதீங்க, நமக்கு எல்லாருமே வேணும். நீங்க வந்து அந்த இன்விடேஷன் கொடுத்து அது பிரம்மாண்டமாக செய்யணும். அது என்னோட ஆசை விஜயண்ணா. இது நீங்க செய்வீங்க என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது.